10 வருஷமா எம்எல்ஏவா வந்து என்ன செஞ்சாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு என்ன பதில் சார்? எனக்கு பப்ளிக்ல எங்கேயுமே தேடி தேடி பார்க்குறேன், ஏதாவது ஒரு பொது நலன் செஞ்சிருக்காரா? சூப்பர் சர்வனா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். சிந்திக்கிறவங்க எப்படி மாற்ற போகிறோம், ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் ஊருக்கு உறவு இருக்கவங்க சொல்ல முடியும். நேற்று இறக்குமதி செய்யப்பட்டவங்க என்ன சொல்ல முடியும்? கோயிலை பற்றி யாரும் அறிவு இருக்கிறவங்க, வரலாறு தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது. இப்போ 3.5 வருஷமா இங்கே மதுரை மாநகராட்சியில் ஓடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு உணவு வந்தால் எல்லா பிள்ளைக்கும் வருது. கார்பரேஷனுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ ₹1 செலவு கிடையாது. 36 லட்ச ரூபா நான் சிஎஸ்ஆர் பணம் வருஷம் வாங்கி கார்பரேஷன் அக்கௌண்ட்டில் போட்டு, தனி அக்கௌண்ட்டில் போட்டு, அதை வச்சு இதே கான்ட்ராக்டர் வச்சு இதே சாப்பாடு எல்லாம் வழங்குறோம். சரி சார், தென்னிந்தியாவுக்கு வரக்கூடிய ஆபத்தை பத்தி பேசுனீங்க. உங்களுடைய பிரச்சாரத்தை பத்தி நம்ம இன்னும் பேசவே இல்லையே. எப்படி போகிறது பிரச்சாரம்? கடும் பிரச்சாரமா இருக்கு, களத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை பத்தியும் பேசிடுவோமா? பிரச்சாரம் ரொம்ப எழுச்சியாக இருக்கு. ஏற்கனவே நான் ஒரு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து தொடர்ந்து நான் தொகுதி முழுவதும் நடைப்பயணம் போயிட்டுருக்கேன். குறிப்பாக எல்லா அதிகாரிகளும் கூப்பிட்டு, நான் கார்ப்பரேஷனில் ஓவர்சைட் கம்மியாக இருக்குன்ற கவலை வந்து, அதனால் நானே கொஞ்சம் எம்எல்ஏ ஃபோக்கஸ் பண்ணி 6 மாதமாக கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஒரு 800 சொச்சம் புகார்கள், குடி தண்ணிலேருந்து, பட்டாலேருந்து, ஏதாவது டாய்லெட் ரிப்பேர்லேருந்து, இதெல்லாம் இதில் ஒரு 600 சொச்சம் நிறைவேற்றிட்டோம். அதனால் இப்போ போகும்போது இட்ஸ் மோர் லைக் என்ன சொல்கிறது, ஒரு விழா மாதிரி. நான் போய் எல்லாத்தையும் சந்தித்து சந்தோஷமாக, எப்பயுமே எனக்கு கையில் ஃபுல்லாக லிஸ்ட் இருக்கும். ஒரு தொகுதிக்கு போகும்போது இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில், இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், எத்தனை புகார் வச்சு, எத்தனை தீர்த்துருக்கோம், எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், எத்தனை திட்டம் கொண்டாந்துருக்கோம் எல்லாம். இது ஆக்சுவலா உங்களுக்கு அந்த பழக்கமே இருக்குல்ல, 6 மாதத்துக்கு ஒரு தடவை. அது பெரிய அறிக்கை. அது வந்து பொதுவாக தொகுதிக்கு. இது ஒவ்வொரு வார்டுக்கும், ஒவ்வொரு தெருவுக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற தகவலோடு போவோம். அது யூஸ்வலாக கூட வந்துட்டுருக்கவர் பேசிகிட்டே வருவார். இங்கே பேவர் பிளாக் போட்டோம், அங்கே அங்கன்வாடி கட்டினோம், அங்கே நியாய விலை கடை கொண்டாந்தோம், இங்கே சமுதாய கட்டணும், இங்கே போர்வெல் போட்டோம், இங்கே இத்தனை பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ பேசிகிட்டே வருவார். குறிப்பு ஏதாவது திட்டம் இருந்துச்சுன்னா நான் சிறப்பு முயற்சியை எடுத்து பேசுவேன். அதான். ஆனால் இவ்வளவு பணிகள் நீங்கள் செய்கிறீங்க. 10 வருஷமா எம்எல்ஏவா வந்து என்ன செஞ்சாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அப்படிங்கிற அந்த விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு என்ன பதில் சார்? அதாவது நான் சொல்லுங்க, நான் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நான் வரும்போது ஒரு எடிட்டர் என்னை கூப்பிட்டாங்க. ஏன்னா வேட்பாளர் அறிவிப்பு வந்தபோது என் டிகிரி எல்லாம் போட்டிருந்தாங்க, என் பேர் போட்டு இந்த டிகிரி. அப்போ அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க, சார் நான் 16 வருஷமாக நான் அரசியல் கவர் பண்ணிகிட்ருக்கேன், இந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் வாங்கின வேட்பாளர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் அது எந்த அளவுக்கு அது தேவை அரசியலுக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. பெருந்தலைவர்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர், காமராஜர்லாம் அந்த அளவுக்கு பள்ளியில் படிக்கல. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிக்கு முதல் ஒரு திறன், ஒரு அடையாளம், குணம், அதாவது மக்கள் நலன் மேல் அக்கறை வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். முதல் ரொம்ப ஒரு அந்த மனப்பான்மை இருக்கணும். இரண்டாவது, ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில் செய்யணும். நான் சமூக நீதிக்காக செய்கிறேன், நான் வந்து பொருளாதார வளர்ச்சிக்காக செய்கிறேன், இல்லை பிஜேபி எடுத்துக்கிட்டு நான் ஹிந்துத்துவாக்காக செய்கிறேன், ஏதோ ஒரு அடிப்படை கொள்கை இருக்கணும். மூணாவது, அந்த ஏரியாவோட நல்ல உறவு இருக்கணும். அண்ணா சொன்னார், மக்களிடம் செல், மக்களோடு வாழ், அப்போ தான் உனக்கு தெரிய வரும் என்னன்னு. ஸோ இது வந்து இருக்கிறதுலே முக்கிய குணம். அதுக்கு மேல் சொன்னால் நான் இன்னும் 3 திறன் சொல்லுவேன். ஒன்று, நீங்கள் எவ்வளோ நேரம் செலுத்துறீங்க இந்த கவனத்தில். முழு நேரம் அரசியல்வாதினா அது வேறு, பங்கு நேரம் அரசியல்வாதினா அது வேறு. இரண்டாவது, உங்களுக்கு சுயம்பா என்ன திறன் இருக்குது. இப்போ நான் பொறியாளரா, இல்லை நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா, நான் ஒரு நிதியாளரா, இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் அதோட முக்கியம், உங்களுக்கு என்ன
கூட்டு சக்தி இருக்குது. என்ன உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, இல்லை நீங்கள் மாபெரும் கட்சியில் இருக்கீங்களா, அதில் பெரிய ஒரு வரலாறு இருக்கும், அதில் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் நாலேஜ் இருக்கும், பல வட்ட செயலர் இருப்பாங்க, பல நிர்வாகிகள் இருப்பாங்க. இல்லை உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்ப வரலாறுனால் எனக்கு நல்ல உறவுகள் இருக்குது. நான் ஃபோன் அடித்தா காலேஜில் அட்மிஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு உதவிக்கோ கோயிலில் ஏதோ பண்ணுறதுக்கோ, இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா மொத்தமே நான் வந்து 15 கோடி ரூபா தான் தொகுதி மேம்பாட்டு நிதி. 12 கோடி ரூபாய்க்கு நான் சிஎஸ்ஆர் வாங்கி என் தொகுதியில் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் பெரிய எக்ஸிக்யூட்டிவாக இருந்தேன். அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி பெரிய பேங்க்கோட சிஇஓஸ் சேர்மன்ஸ், குளோபல் லெவலில் பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸோடைய சேர்மன் சிஇஓஸ் எனக்கு தெரியும். அதனால் இங்கே நிறையா பண்ணுறாங்க. அவங்களுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணத்தை வச்சோ இல்லை வேறு வகையிலையோ இங்கே. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல குணம், திறன், கெப்பாசிட்டி. எனக்கு ஏன் இந்த நபரை பார்த்து கொஞ்சம் வியக்கம் வருதுன்னா, இவருக்கு ஊரும் கிடையாது, இவருக்கு கொள்கையும் கிடையாது. ஒரு 5 கட்சி தாவிருக்காங்க இவரும் இவர் மனைவியும் சேர்ந்து. இவருக்கு எந்த தத்துவமும் கிடையாது, இவருக்கு எந்த புரிதலும் கிடையாது. மக்களோட ஒரு நாள் வாழ்ந்த வரலாறுல பல 10 கோடி சொத்து காமிக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு பப்ளிக்கில் எங்கேயுமே தேடி தேடி பார்க்குறேன், ஏதாவது ஒரு பொது நலன் செஞ்சுருக்காரா, ஒரு இடத்துல உதவி செஞ்சு. அவங்க மனைவி கொரோனா காலத்தில் அவங்களுடைய கம்பெனி அசிஸ்டன்ஸுக்கு ஏதோ உதவி செய்கிற மாதிரி ரொம்ப சுரண்டி சுரண்டி பார்த்தா அது வருதே தவிர, அது தவிர வேறு எங்கேயுமே இவங்க பொது நலனுக்கு 10 ரூபா இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு போராட்டம் இல்லை ஒரு கொள்கைக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவுமே கலந்ததில்லை. திடீர்னு அவர் வாயிலேயே வருது பதில். அவருக்கு இறங்கின உடனே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? என் தலைவருக்கு இந்த தொகுதி தான் ஒதுக்கப்பட்டது, அதனால தான் இந்த தொகுதிக்கு வந்தேன், இல்லைன்னா இந்த தொகுதிக்கு எந்த தொடர்பும் கிடையாதுன்ற. அடுத்தாப்புல கேட்குறாங்க, நீங்கள் ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? நான் 15 நாள் மதுரையில் இருப்பேன். இப்போ பாக்கி 15 நாள் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தேர்தல் முடிவு படி தான் நான் சொல்ல முடியும். என்ன அர்த்தம்? இந்த ஒன்றிய அரசாங்கம் மாதிரி ஆரம்பிக்கும் போது 50-50, அதுக்கப்புறம் நான் 20 நீங்கள் 80, அதுக்கப்புறம் நான் 10 நீங்கள் 90, ஆனாலும் பிரதமர் பேர் தான் போடணுன்ற இந்த ஸ்லைடிங் ஸ்கேல் பழக்கமே இவர் பாஜக கூட்டணியில் இருக்கிறனால வந்துருச்சோ என்னமோ. அடுத்தாப்புல கேட்குறாங்க, உங்களுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள்லாம் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. அப்படியா? எந்த மக்கள்? இல்லை திருச்சி மக்கள்ன்றார். மதுரையில் உட்காந்து திருச்சி மக்கள்ன்றார். அதனால் எனக்கு கொஞ்சம் கிண்டலாக இருக்குது. அதாவது அரசியலில் நான் வச்சிருந்த புரிதலும் இந்த நபர் ஒவ்வொரு முறை அவர் வாயை திறக்கும்போது சொல்கிறதும் அவர் செயலால் செய்கிறதும் தலைகீழாக இருக்குது. ஒருவேளை இவர் வந்து நிறைய ஹாரர் ஃபிலிம் டைரக்டர் இருந்ததுனால இவருக்கு வந்து எப்பயுமே ரிவர்ஸாக தான் சிந்திக்க முடியுமோ என்னமோ அப்படின்னு தோணுது. பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக சொல்வேன், நோ அதர் எம்எல்ஏ ஹஸ் டன் 200 and something ப்ராஜெக்ட்ஸ் வித் his தொகுதி மேம்பாட்டு நிதி. நோ அதர் எம்எல்ஏ ஹஸ் டன் 12 crores worth of CSR in such a granular way. 15,000 பேருக்கு பட்டம் வாங்கி கொடுத்துருக்கோம். எத்தனையோ வகையில் இலங்கை அகதிகளுடைய பெண்கள் கல்லூரிக்கு சேர முடியாத சூழ்நிலை, சான்றிதழ்லாம் இல்லாத சூழ்நிலையில் அவங்களுக்கு நான் காலேஜில் பிளேஸ்மெண்ட் கொடுத்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன். நேற்று ஒரு பையனை காமிச்சேன், அவன் ஊட்டச்சத்து கம்மியாக இருந்தவனை அந்த ஸ்கூலில் எல்லாம் சரி பண்ண பிறகும் அதன் மூலம் மதுரை மாநகரத்துக்கு முழுவாக ஒரு திட்டம் கொண்டாந்துருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். அதாவது மாநிலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னைக்கு என் கண்ணுக்கு தெரிய வந்தோ வித்தின் 20 days we implemented. ஏதாவது ஒரு காம்பவுண்டில் இப்போ இருக்கிற திட்டம் என்னென்னா 5th class வரைக்கும் தான் சாப்பாடு. அப்போ சில காம்பவுண்டில் 5th classோட முடியுது. 78 ஆரம்ப பள்ளிகள் இருக்குது மதுரையில், மாநகரில். என் தொகுதி மாத்திரம் இல்லை, எல்லா தொகுதியிலும். அதில் 28 வெறும் ஆரம்பம் மாத்திரம் இல்லாமல் கூடுதல் வகுப்புகள் இருக்குது அதே வளாகத்துக்கு. ஸோ சம் ஐசோலேட்டட் எலிமெண்ட்ரி, பாக்கி எலிமெண்ட்ரி ப்ளஸ் செகண்டரி, இல்லை எலிமெண்ட்ரி ஆல் தி வே டு +2 இருக்குது. அப்போ எனக்கு முதல் தெரிய வந்த நாள், ஒரே பில்டிங்கில் இல்லை ஒரே காம்பவுண்டில் சிலருக்கு சாப்பாடு வருது, சிலருக்கு வரலன்ற உடனே எனக்கு ரொம்ப வேதனை ஆகிடுச்சு. 1 மணி நேரத்துலேயே ஒரு புது திட்டத்தை தீட்டி 24 செயல்படுத்தி இப்போ 3.5 வருஷமாக இங்கே மதுரை மாநகராட்சியில் ஓடிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பிள்ளைக்கு உணவு வந்தால் எல்லா பிள்ளைக்கும் வருது. கார்பரேஷனுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ 1 ரூபா செலவு கிடையாது. 36 லட்ச ரூபா நான் சிஎஸ்ஆர் பணம் வருஷம் வாங்கி கார்பரேஷன் அக்கௌண்ட்டில் போட்டு, தனி அக்கௌண்ட்டில் போட்டு, அதை வச்சு இதே கான்ட்ராக்டர் வச்சு இதே சாப்பாடு எல்லாம் வழங்குகிறோம்.
இந்த அளவுக்கு சிந்திச்சு பண்ணும்போது ஒரு பையன் அங்கே இருந்தால் அவன் தனிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. ஹேட் சம் ஃபேமிலி ப்ராப்ளம், நாட் லிவிங் வித் ஹிஸ் பேரண்ட்ஸ். அவன் பாட்டியோடு இருந்துக்கிட்டு அவன் சாப்பிடாம ரொம்ப ஒல்லியாக மஞ்சக்காமலாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தான். அவனை எப்படியாவது நல்லாக்கணும்னு ரொம்ப முயற்சி செஞ்சு தினம் என் கழக உடன்பிறப்புகளோட பழம், பிஸ்கெட்டு, டேட்ஸு, ஊட்டு சக்கரை அனுப்பி விட்டு எப்படியாவது எனக்கு சாப்பிட வெயிட் ஸ்கேல் வச்சு ட்ராக் பண்ணிட்டு வந்தோம். பார்க்கும்போது 27 28 கிலோ, 29 வரைக்கும் உயர்ந்தான். அதுக்கப்புறம் அப்படியே லெவல் ஆகிட்டான். அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரில. அப்புறம் வந்து சொன்னாங்க, ஐயா நான் ஒன்று சொல்லட்டுமா, என்ன பையன் சைக்கிள்னு ரொம்ப ஒரு அதனால் நீங்கள் சொல்லுங்கள், நீ ஒழுங்காக சாப்பிட்டு நீ ஒழுங்காக வெயிட் போட்டேன்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன். உடனே சொன்னேன். கரெக்டாக யுவன் பிலி ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் 32 33 கிலோ வந்துட்டான். நான் சைக்கிளும் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ நேற்று பிரச்சாரத்துக்கு வந்திருந்தான். ஏன்னா எங்கள் தொகுதி எல்லைக்கு அந்த பக்கம் எல்லை போயிருந்தபோது அங்கே வந்தால் பையன் என் உயரத்துக்கு வந்துட்டான். திடீர்னு வளர்ந்துட்டான். அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. என் உயரத்துக்கு வந்துட்டு வெறும் 2 வருஷம் தான் பாருங்க, 7th 9th. திஸ் இஸ் வை நியூட்ரிஷன் மேக்ஸ் எ பிக் டிஃப்ரென்ஸ். இதுதான் காலை உணவு திட்டத்தோடைய விளைவு. இன் திஸ் கேஸ் அடிஷனல் ப்ராப்ளம்ஸ் அடிஷனல் சொல்யூஷன். 39 கிலோன்றான். அப்போ ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ உயர்ந்துட்டான். அப்போ சொன்னேன், நான் உன்னை அடுத்த 9ஆம் கிளாஸ்லயே என் உயரத்துக்கு வந்துட்டான். அப்போ நான் சொன்னேன், உறுதியா நான் அடுத்த தடவை உன்னை பார்க்கும்போது நீ என்னோட உயரமா இருக்க போற, ரொம்ப மகிழ்ச்சின்னு. அதனால திட்டமிட்டு செய்கிறது பொதுவழி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேரை தனியார் பள்ளி கல்லூரியில் சேர்த்திருக்கிறேன், 1 பைசா கேபிட்டேஷன் கட்டாம. அதெல்லாம் மன நிறைவளிக்கிறது. இல்லை, உண்மையிலேயே மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு மண்ணின் மைந்தனா நீங்க இருக்கிறீங்க. அப்போ சீர்தூக்கி பார்ப்பாங்க யாரு நமக்கு சரியானவர்கள் அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த தூய்மை அப்படிங்கிறது ஏன் திரும்ப திரும்ப இங்க கேள்விக்குறியாகுது? சாக்கடை இதா இருக்கு, லோகோவா நமக்கு மதுரைக்கு மீனாட்சி அம்மன் கோவில் தான். இதையும் ஏன் பேசு பொருளா இருக்கு? இல்லை, கோயிலை பற்றி பேசுறது ரொம்ப தப்பு. ஏன்னா கோயில் என் தந்தையார் அறங்காவலர் குழு உறுப்பினராகவும் தலைவராகவும் ஆன பிறகு 70 கோடி ரூபாய் கடைசி 2 ஆண்டுகளில் செலவு பண்ணி 8 வருஷமாக சேதமடைந்திருந்த வீரவசந்தராயர் மண்டபத்தை சூப்பர் ஹியூமன் எஃபர்ட்ஸ் மீனாட்சி அம்மன் அருளால் 79 தூண்கள், 20 அடி உயரம் தூண்கள், கல் தூண்கள், அவ்வளோ வித்தியாசம் பண்ணியிருக்கு. கோயிலுக்கு திருப்பணி 5 வருஷம் தாமதமாக செய்கிறோம். அதனால் கோயிலை பற்றி யாரும் அறிவு இருக்கிறவங்க, வரலாறு தெரிஞ்சவங்க சொல்ல முடியாது. இதோட சிறப்பிக்கணும்னா பண்ணலாம். சம் ஆஃப் இட் இஸ் ஸ்ட்ரக்சரல். ஏன்னா ரோடெல்லாம் உயரமாயிடுச்சு. அதனால் கோயிலுக்குள்ளே தண்ணி வருது மழை பெஞ்சா. இதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸே தவிர, பட் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு கோபுரமும், ஒரு சிலையும், ஒரு சீலிங்கும், ஒரு தூணும், ஒரு இடமும் பெயிண்ட் அடித்து முன்னால் இருந்ததோட மிக்க ரெடியாக இருக்குது. ஏன்னா அறிவிச்சிட்டோம், செப்டம்பர் 17 திருப்பணி. இது முடியுது, கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இப்படி திருப்பரங்குன்றத்தை வச்சு அரசியல் செய்ய பார்த்தாங்களோ அதை வச்சு மீனாட்சி அம்மன் கோயில் அவங்க சொல்கிறாங்க டாய்லெட்டே இல்லை. நான் சொல்கிறேன், இருந்த 2 டாய்லெட் ஃபால் அடைஞ்சது திருத்தி கட்டணமாக இருந்ததை ஃப்ரீ ஆக்கினேன். 3 என் நிதியில் கட்டினேன். 2 சிஎஸ்ஆர்னு கொண்டேன். இப்போ 7 டாய்லெட் இருக்குது. முன்னால் 2 ஃபங்க்ஷன் இல்லாத டாய்லெட் இருந்த இந்த இடத்துல. இப்போ டாய்லெட் பத்தலைன்னா பின்ன என்ன ஆனிச்சு? அப்போது 5 வருஷத்தில் 2 நான் ஃபங்க்ஷனிங் டாய்லெட்ஸ் சார்ஜிங். இப்போ 7 ஃப்ரீ டாய்லெட்ஸ். அப்போ டாய்லெட் இல்லைன்னா அப்போ எப்படி இருந்துச்சு? இடம் இவ்வளோதான் முன்னாடி அதிமுக இருந்திருக்கும்ல. 10 வருஷம் இருந்துச்சுல்ல அதிமுக ஆட்சி. அப்போ என்ன அர்த்தம்? குப்பை, சாக்கடை, மழைநீர் வடிகால்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம். ஆக்சுவலாக நான் இப்போ தான் இன்னைக்கு காலையில் போய் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் பில்டிங் பிரிட்ஜஸ், கிரியேட்டிங் யூனிவர்சிட்டிஸ், கிவிங் 1000 rupees உரிமை தொகை இஸ் மச் ஈஸியர் டு மை நாலேஜ். சாக்கடை ஏன் பிரச்சனைன்னா 1908க்கு அப்புறம் இங்கே அடிப்படை ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போடவே இல்லை. பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் அப்பப்போ ஒட்டி வெட்டி வச்சுருக்காங்களே தவிர தே ஹவ் நாட் சேஞ்ச். ஸோ அதை நான் அமைச்சராக வந்த பிறகு தான் முழு தகவலை தெரிஞ்சு ப்ளூ பிரிண்ட்லாம் கண்டுபிடிச்சி இப்போது டிபிஆர் ப்ரிப்பேர் 10 கோடி ரூபா ஒதுக்கி டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸை கொண்டாந்து டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணி 3000 கோடி பாதாள சாக்கடைக்கும் 4000 கோடி மழைநீர் வடிகாலுக்கும் திட்டமிட்டு இது 10 வருஷம் வேலை. இதெல்லாம் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஒர்க் ஆஃப் ஆல் இஸ் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால். அதுதான் உங்களுக்கு தெரியுது சென்னையில் எத்தனை தடவை முயற்சி எடுத்தாலும். ஏன்னா சாக்கடையை பம்ப் பண்ணலாம், மழை நீரை பம்ப் பண்ணவே முடியாது. ஏன்னா வரும்போது வெள்ளம் வரும்.
இப்போ மழை நீரை வந்து கிரேடியன்ட் இன்ஜினியரிங் தான் பண்ணும். எல்லாம் கரெக்டாக இயற்கையாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இதெல்லாம் சாதாரண பணி இல்லை, இருக்கிறதுலே கடினமான பணி. தற்காலிக ரிலீஃப் 1500 தடவை என் ஆஃபீஸ் கால் வந்திருக்கு. இந்த சாக்கடை அகற்றிக்கூட அந்த சாக்கடை அது அப்பப்போ பண்ணுறோம். ஆனால் நான் மக்களிடம் சொல்வதெல்லாம் இது புது அடிப்படை திட்டம் 7000 கோடிக்கு போகணும். 7000 கோடினா உறுதியாக மதுரை கார்பரேஷனால் செலவு பண்ணவே முடியாது. மதுரை கார்பரேஷனோடைய டோட்டல் பட்ஜெட் நான் டபுள் பண்ண பிறகு, நான் நிதியமைச்சராக பல திட்டங்கள் கொண்டாந்து ஒன்றிய நிதிக்குழுவும் மாநில நிதிக்குழு நான் வரம்பை மாற்றி பண்ண பிறகும், டபுள் ஆன பிறகும் மதுரைக்கு மிஞ்சி போனால் 1500 கோடி ரூபா வரும் வருமானம் ஒரு ஆண்டுக்கு. அதில் ஊழியரை பார்க்கணும், பாக்கி பில்டிங்கை பண்ணணும், பாக்கி கேபிட்டலை பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அதனால் 7000 கோடி இதுக்கு கனவு கூட காண முடியாது. இவங்க சுய நிதியில் பண்ணுறது. வேர்ல்ட் பேங்க் மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் பேங்க்கில் ரொம்ப லோ காஸ்ட் ஃபண்டிங்கை கொண்டாந்து இதை பண்ணிவிட்டு 30 வருஷத்தில் திருப்பி கட்டுறோம் அப்படின்ற மாதிரி வந்தால் தான் இதுக்கு விடியல். அது நான் நம்ம ஆட்சி வந்த பிறகு என்னுடைய இப்போ எனக்கு நான் ஃபார்மர் பேங்க் எம்டி, வேர்ல்ட் பேங்க்கில் கூட நான் நிதியமைச்சர் பணியை விற்ற பிறகு, ஐடி மினிஸ்டர் ஆன பிறகு வேர்ல்ட் பேங்க் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் சைட்டுக்கு என்ன சிங்கப்பூருக்கு அழைத்து ஒன்றிய அரசாங்கத்தோடைய அப்ரூவலோட அவங்க செலவில் என்னை கூட்டு போய் அங்கே எப்படி வியூவிக்கலாம்ன்ற செஷனுக்கு என்ன மூணு தடவை பேச வச்சாங்க. அதனால் அந்த அளவுக்கு உறவு இருக்குது. எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அவங்கள இங்கே கொண்டாந்து ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸ் பண்ணலான். சரி, அப்போ எல்லாம் பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்குறவங்களோ இல்லை குறை சொல்கிறவங்களோ நாளைக்கு அவங்க அதை செய்வாங்களா அப்படிங்கிற உறுதிமொழி கிடைக்குமா? ரொம்ப நான் ப்ராப்பர் பாயிண்ட் சொல்கிறேன். நான் முதல் தடவை வரும்போது வாக்குறுதியே கொடுக்கல. ஏன்னா என்ன செய்ய முடியும் செய்ய முடியாதுன்னு நான் தெரியாதுன்றதுனால தெரியாத பேசக்கூடாதுன்னு கொடுக்கவே இல்லை. 2021 நான் சொன்னது 3 தாமதமான கோயில் குடமுழக்கை நடத்துவேன். பல ஆண்டுகள் இல்லாத குடித்தண்ணி ஓவர்ஹெட் டேங்கெல்லாம் சீரமைச்சு குடித்தண்ணி பற்றாக்குறையை நீக்கி முழு குடித்தண்ணி வர்றதுக்கு செய்வேன். 3வது சாக்கடை திட்டத்தை திருத்துவேன். இதில் 2 செஞ்சிட்டோம். அதாவது குடித்தண்ணி முழுமையாக 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் 1400 கோடி நிதியமைச்சராக இருந்து ஒதுக்கி அவங்க அறிவித்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றி இன்னைக்கு மதுரை 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடிநீர் உபரி மாநகரமாக இருக்குது. நம்மளுக்கு தேவை ஒரு 250-260 எம்எல்டி, நம்மளுக்கு வர்றது 320 எம்எல்டி. ஓவர்ஹெட் டேங்க்லாம் இப்போ தண்ணி பிடிச்சி வச்சிருக்கு. 10 வருஷமாக ஓவர் டேங்க்ல தண்ணியே கிடையாது. அது பண்ணிட்டேன். கோயில் இந்த வீரவசந்தராயன் மண்டபம் கல் தூண் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனாலையும் என் அம்மா அதில் அரங்காவலர் ஆன பிறகு தான் நான் அதில் எங்கேஜ் ஆனேன். இல்லைன்னா எனக்கு உரிமை கிடையாது நான் வேறு யார் துறையிலையும் இறங்கிறதுக்கு. அதனால் இப்போ செப்டம்பர் என் விருப்பம் ஏப்ரலுக்குள்ளே முடிக்கணும்னு செப்டம்பரில் முடித்தேன். பாதாள சாக்கடை இவ்வளோ மோசமாக இருக்குது. 1908க்கு அப்புறம் இன்னும் எதுவுமே பண்ணலைன்னு தெரிய வந்ததுனால தான் நான் நிதியமைச்சராக இருக்கும்போது தான் அந்த டிபிஆர் ப்ரிப்பரேஷனுக்கு ஒதுக்கி கொண்டாந்துருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன், பேசுகிறது யார் வேணாலும் பேச, அது இல்லைன்னு சொல்லி கிளிப்பிலை வச்சு பேசலாம். மனுஷன் தேவையில்லை, கண்ணு எல்லாத்துக்கும் இருக்குது. சிந்திக்கிறவங்க எப்படி மாற்ற போகிறோம், ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிக்கணும். அதெல்லாம் ஊருக்கு உறவு இருக்கவங்க சொல்ல முடியும். நேற்று இறக்குமதி செய்யப்பட்டவங்க என்ன சொல்ல முடியும்? இல்லை. நாளைக்கு திரும்பி ஏற்றுமதி செய்யப்படுவார், போய் பணம் எடுக்க போவார். அப்புறம் அங்கே என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். சரி சார், கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைவாக சுருக்கமாக உங்களுக்குன்னு ஒரு தொலைநோக்கு திட்டம் என்ன? இங்கே நீங்கள் மண்ணின் மைந்தனாக இருக்கிறீங்க, மதுரையை இப்படி கொண்டு வரணுங்கிறது என்ன இருக்கு? இல்லை, நிறைய பேசிட்டோம் ஏற்கனவே. அதாவது மத்திய தொகுதியை, அதாவது கோயிலை சுற்றி இருக்கிற இடத்தை மெட்ரோ, அதனால் போக்குவரத்து திட்டம் மாற்றல், பல ஏரியா காரே போகக்கூடாத மாதிரி மாற்றி, அதற்கு பிறகு டூரிசம் அதாவது டெம்பிள் டூரிசம் ஏரியாவை மாற்றுறதுக்கு 2 மெயின் ப்ராஜெக்ட்ஸ் ஏற்கனவே அறிவிச்சிட்டோம். ஜெயில் அகற்றப்பட்டு 27 ஏக்கர் பூங்கா, அதே மாதிரி எல்லா இந்த ஹோல்சேல் மார்க்கெட்லாம் வெளியேற்றிட்டு திருப்பி ரிஸ்டோர் டு ஓல்ட் ஃபார்மேட், அதுக்கு 2ம் அறிவிச்சாச்சு. இன்ஃபேக்ட் த டிகே இன் கவர்னன்ஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் இஸ் ஸோ கிளியர் அண்ட் ஸோ ஆப்வியஸ். நான் ஹார்பர் காலேஜ்னு ஒரு பெரிய பப்ளிஷிங் கம்பெனி இருக்குது, எனக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க ஒரு புக் எழுத அபவுட் திஸ் அட் இன்டர்நேஷ்னல் லெவல். அதை நான் இப்போ போன வருஷமே சப்மிட் பண்ண சொன்னாங்க. எனக்கு பணியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வருஷம் சப்மிட் பண்ணுறேன்ட்டு இருக்கேன்.
இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். அண்ட் சம்படி லைக் மீ, எனக்கு உலக அளவில் நிறையா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் நிதி மேலாண்மையில் இருந்தபோது, நான் சீனியர் எம்டியாக இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 70 நாடுகளில் என்னுடைய துறை இருந்தது. அதில் ஒரு 20-25 நாடுகள் பிக் இனஃப் ஃபார் மீ டு கோ. ஒரு நாட்டில் ஒரு 800 கோடி 1000 கோடிக்கு மேலே வருமானம் இருந்தால் அங்கே மாத்திரம்தான் நான் போவேன். பாக்கி 50 ரொம்ப சின்னது. அதனால் அந்த 20 நாடுகள்லையும் நான் பார்த்துருக்கேன் அங்கங்கே என்னென்னா மேலாண்மை திட்டம் இருக்குது, என்னென்னா அரசாங்கம் மாடல் இருக்குது. அதுக்காகவே 2 பசங்களையும் நான் சொல்லியிருக்கேன். 2 பசங்க, என் ஒய்ஃப் அமெரிக்கன்றதுனால என் 2 பசங்களுக்கு ஓரளவுக்கு அமெரிக்கா தெரியும், இந்தியா தெரியும், சிங்கப்பூர் தெரியும். ஏன்னா நான் பெரிய பேங்க் எம்டியாக இருந்தேன், அவங்க வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால் நான் 2 பசங்கள்ட்டையும் சொன்னேன், நீ வேறு எங்கேயாவது ஒரு நாட்டில் போய் படிங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு விரிவான புரிதல் இருக்கும். இந்த சமுதாயம் இந்த சட்டமைப்பு இன்னொன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு உலகளாவிய புரிதல் வரும். அதனால் மூத்த பையன் இப்போ ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாப்புல. அப்போ அமெரிக்கா, இந்தியா, சிங்கப்பூர், இப்போ ஆஸ்திரேலியா. இளைய பையன் லண்டனில் போய் படிக்க போகிறான். அதனால் இன்னொரு நாடு, இன்னொரு கலாச்சாரம். we are becoming global citizens. அதனால் இது என்ன சொல்லுவாங்க, திங்க் குளோபலி, ஆக்ட் லோக்கலி. இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அதை கொண்டாந்து இங்கே செயல்படுத்துறது மதுரை மண்ணின் மைந்தருடைய கடமை. அதெல்லாம் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இந்த தொகுதி மக்களுக்கு பயன்படட்டும் சார். வாழ்த்துக்கள். ஒரு கடும் பிரச்சாரத்துக்கும் இடையிலையும் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததற்கு நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.